பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாத ஒரு ஜென்மம்னா அது அந்த சீமான் தான். இவ்வளவு ஒரு கேவலப்பட்ட ஒரு ஜென்மத்தை தமிழ்நாடு அரசியல்ல நம்ம பார்த்ததே கிடையாது. அவனை இன்னும் இந்த தமிழ்நாட்டுல நடமாட விட்டுருக்கமே. இது அந்த சீமான் என்னவோ பெரிய அப்பா டக்கர்னு நினைச்சுக்கிட்டலாம் நம்ம பேசல. அவன் நம்ம பிள்ளைகளை சீரழிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களையே இவன் எவ்வளவு கேவலமா பேசினான்ற ஆடியோவை நம்ம கேட்டோம். மெரினா கடற்கரையில நம்முடைய தலைவர்களினுடைய நினைவிடங்களை பத்தி அவன் பேசும்போது அது திராவிட சுடுகாடுன்றான். அவன் சொல்றான், அந்த திராவிட சுடுகாட்டில் 3 ஆண்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்துட்டு இருக்கா. நம்ம தாங்க பொங்குறோம், ஐயோ ஜெயலலிதாவை இப்படி பேசிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனா அதிமுக காரங்க ஒருத்தனுக்கும் ஒரு சொரணையும் வரல. அந்த அம்மா காலில தாண்டா உளுந்து கும்பிட்டீங்க. அந்த அம்மாவை தான் அந்த நாதாரி வந்து என்ன பண்ண, அந்த தற்குறி சீமான் இவ்வளவு கேவலமா பேசினா இவனை முதல்ல வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது. அவங்க அம்மா அக்கா எல்லாம் மக்களுக்கு தெரியுதுடா, அது திராவிட சுடுகாடு இல்லடா, எங்க பிள்ளைகளினுடைய தொட்டில் அதுன்னு தெரியுது. இந்த சீமான் என்ற இந்த கேடுகட்ட வெறி நாய்கிட்ட